வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லாருமே சிம் கார்டு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு பூதம் ஒண்ணு கிளம்பியிருக்கு. சிம் அப்படிங்கிற பூதம் தாங்க. இந்த சிம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப பழைய செத்துப்போன ஒரு கான்செப்ட்டுங்க. ஏற்கனவே ரிலையன்ஸ், டாடா இண்டிகாம், எம்டிஎஸ் அப்படிங்கிற கம்பெனி எல்லாம் சிம் அது அப்பவே அந்த டெக்னாலஜி எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப திருப்பி ஆப்பிள் காரனு, சாம்சங் காரனு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிம்னால என்ன பிளஸ்ங்கிறத மைனஸ் நிறைய இருக்குங்க. நம்ம போன் தொலைஞ்சு போச்சு, இல்ல ஏதோ ரிப்பேர் ஆயிருச்சு, நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போறோம். போயிட்டு இருந்தாங்க, நான் இந்த நம்பரை இந்த போனை சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கொடுத்துட்டு போங்கண்ணே, ஒரு 4 நாள்ல பார்த்து கொடுத்துறேன், இல்ல ஒரு வாரத்துல பார்த்து கொடுத்துறேன், ஜாமா வரணும்னு ஏதாவது சொன்னாருன்னா, இது நார்மல் பிசிக்கல் சிம்மா இருந்தா சிம்ம கழட்டி கொடுப்பான்னு வாங்கிட்டு போனை சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா சிம் என்ன பண்ண முடியும்? போனோட போய் மாட்டிக்கிறோங்க. நமக்கு அத்தியாவசிய தேவைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கூட போன் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. உங்களுக்கு ஓடிபி அது இதுன்னா பெரிய டார்ச்சர் ஆயிரும். அதனால சிம் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சிம் போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா உங்களுக்கு யூஸ் இல்லாத செகண்டரி நம்பர் வச்சிருப்பீங்களா, அந்த சிம்மை சிம்மா மாத்திக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி.